நந்திகிராமில் நடந்த கூட்டுறவு வேளாண்மை மேம்பாட்டு குழு தேர்தலில் மொத்தமாக இருக்கக்கூடிய 9 இடங்களில் பாஜக 9 இடங்களையும் மேற்கு வங்கத்தில் வென்றிருக்கிறது. குறிப்பாக நந்திகிராமில் இதற்கு முன்னதாக தற்போதைய மேற்கு வங்க முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி பாஜகவினுடைய வேட்பாளரான சுவேந்து அதிகாரியுடன் தோல்வியுற்றதும் அதன் பின்பு வேறு இடத்தில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்று முதலமைச்சராகிய கதையெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் தற்போது நந்திகிராமில் நடந்த கூட்டுறவு வேளாண்மை மேம்பாட்டு குழு தேர்தலில் அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 9 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. மேற்கு வங்கத்தினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எந்த ஒரு இடத்திலும் வெற்றி பெறவில்லை என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது. இந்த ஆண்டு பகுதியில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரசிற்கு இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் பார்க்கப்படுகிறது. இது மேற்கு வங்க எதிர்கட்சி தலைவரும் பாஜக தலைவருமான சுவேந்து அதிகாரியினுடைய சட்டமன்ற தொகுதியாகும். இங்கிருந்து அவர் 2021 ஆண்டு மேற்கு வங்க மாநில தேர்தலுக்கு இது பாஜகவுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது. முன்னதாக மேற்கு வங்க தலைவர் மம்தா பானர்ஜி பாஜகவை மிகப்பெரிய அளவில் நான் அசைப்பேன் என்று கூறியதற்கு பாஜக எம்எல்ஏ சங்கர் கோஷ் கடுமையாக விமர்சித்திருந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது நந்திகிராமில் சுவேந்து அதிகாரியிடம் தோற்றுவிட்டார். அதனை அவர் மறந்துவிட்டாரா என்கின்ற கேள்வியும் முதலமைச்சரை கடுமையாக சாடிய கோஷ் சுவேந்து அதிகாரியிடம் தோற்கடிக்கப்பட்ட பிறகு மம்தா பானர்ஜி ஒரு பிரிவு முதல்வராக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் என்றும் அவர் கூறப்படுகிறார். எந்த ஒரு குழப்பத்தையும் தவிர்க்க அவர் புரிதலுடன் பேசியிருக்க வேண்டும் என்றும் நமது ஒரே எதிர்கட்சி தலைவர் அவரை ஒடுக்கினார் என்றும், அதாவது சுவேந்து அதிகாரி ஒட்டுமொத்தமாக மம்தா பானர்ஜியை பயமுறுத்தி விட்டார் என்பது போல் கோஷ் தற்போது பேசியிருக்கிறார். வரப்போகின்ற 2026 ஆண்டு பகுதியில் மேற்கு வங்கத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இதனால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இதில் விழித்தெழுமா என்கிற கேள்வியும் இருக்கிறது. பாஜக அங்கே மீண்டும் தங்களுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்காக பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மம்தா பானர்ஜி அதனை எப்படியாவது தடுத்து ஓரம் கட்டி கொண்டிருக்கிறார். அந்த யுக்தி இந்த வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் நடைபெறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்.